என் பெயர் பிபியானா. நான் ரோம் நகரில் உயிர்குடியில் பிறந்தேன். என் தந்தை ரோம் நகரின் முன்னாள் தலைமை நிர்வாகி. கடவுளுடைய கொள்கைகளின் படியும் எந்த காரணத்திலும் கிறிஸ்துவை மறுதளிக்க கூடாது என்ற ஆழமான நம்பிக்கையை கூறி வளர்த்தனர் என் பெற்றோர். ஜூலியன் என்ற கொடு ஆளுநர் கிறிஸ்தவர்களை அழிக்க திட்டமிட்டு கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்னால் மறுதளிக்காமல் இருப்பவர்களை கொடுமைப்படுத்தினார். இதனால் என் பெற்றோர் இருவரும் மறை சாட்சியாய் இறந்தனர். என் தங்கையையும் கொன்றனர். என்னை ரூபினா என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தனர். அவள் என் கற்பையும் நம்பிக்கையும் அழிக்க திட்டமிட்டாள். ஆனால் எதுவும் இயலவில்லை. இறுதியாக என்னை ஒரு தூணில் கட்டி அடித்து கொன்றனர். என் உடலை நாய் தின்பதற்காக வீதியில் போட்டனர். ஆனால் எதுவும் அணுகவில்லை. 2 நாள் கழித்து ஜான் என்ற பாதிரியார் என் உடலை பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்தார். இவ்வளவு துன்பங்களை சந்தித்த பின்பும் நான் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. அவரை நம்பினேன். இன்று புனிதராய் உள்ளேன். உங்கள் வாழ்வில் சிறிய துன்பம் வந்ததும் துவண்டு போய் கவலைப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். ஆண்டவரை நம்புங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடம் உங்கள் கவலைகளை கூறி மன்றாடுங்கள். உங்களுக்காக ஆண்டவரிடம் நான் பரிந்து பேசுகிறேன்.